ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அன்னிலிருந்து நான் அதை அப்படியே விட்டுட்டேன், அன்னிலிருந்து நான் தூங்குறதே இல்லை, இப்படி நம்ம தமிழில் சொல்லுவோம். அதற்கு சரியான ஒரு ஆங்கில வார்த்தையை எப்படி ஒரு சென்டென்ஸு கூட போடுறது, ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஏன்னா அதை ஒரு சென்டென்ஸு கூட போட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. அப்போ ஒரு சென்டென்ஸ் கூட கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்து கூட அந்த சம்பவத்துக்கு அடுத்திலிருந்து இல்லாட்டி அன்னையிலிருந்து அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு நாம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள் ரைட். அண்டு இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும், பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அன்றிலிருந்து அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்ததுலேருந்து தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அப்போ அன்றிலிருந்து அப்படின்னா அது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும், பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் கரெக்டாக. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சது. பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சு, அன்னிலிருந்து தான் நம்ம சொல்கிறோமோ தவிர அன்னிலிருந்து இன்று வரை நம்ம சொல்லவும் இல்லை, எழுதியும் போடலை. அப்போ இன்று வரை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அன்றிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலை, ஏன்னா இதுக்கப்புறமா தொடரத்தான் போகுது. புரியுதுங்களா. ஏன்னா இன்று வரைன்னு சொன்னோம்னா இன்னையோட என்ன இது முடிஞ்சு போகுது. நம்ம இன்று வரைன்னு சொல்லலை அப்படின்னு என்ன, இன்னையும் தாண்டி இன்னைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸை சொல்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் ரைட். அடுத்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அன்றிலிருந்து சொல்லிட்டோம், அதனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸை நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் போடுங்க. செகண்ட் சென்டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் போடுங்க. ஏன்னா அன்னியிலிருந்து இன்னுமே என்ன ஆகுது, அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பாஸ்டில் ஆரம்பித்து இன்னும் ஒரு ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, நாங்கள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி பாருங்கள் ரைட். இதோட ரூட் வேர்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரூட் வேர்டு என்ன அப்படின்னா சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். ஓகே, இந்த சின்ஸுக்கு முன்னாடி நம்ம எவர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுடுறோம். எவர் சின்ஸ், அவ்வளோதான். எவர் சின்ஸ்னால் அன்னிலிருந்து. ஓகே, இந்த எவர் சின்ஸுக்கு அடுத்து நீங்கள் வெறும் நவுனை மட்டும் போட்டுக்கலாம். என்ன நவுன் அப்படின்னா எந்த சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவத்தை சின்னதாக ஷார்ட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, அது ஒரு சம்பவம் சரிங்களா. அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு சொன்னதுக்கு பதிலாக ஆக்சிடெண்ட்டுங்கிற வார்த்தை மட்டும் இங்கே போட்டாலே போதும், மீனிங் வந்துடும். அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்து, புரியுதுங்களா. அடுத்து பின்னாடி ஒரு முழு சென்டென்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணதுலேருந்து இல்லாட்டி ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ஒர்க் பண்ண அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடுச்சா ரைட். அப்போது இந்த முழு சென்டென்ஸ் எப்படி போடுறீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த எவர் சின்ஸோட பார்ட் முடியுது. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் கிளாஸ் வேணும், அதாவது முழு வாக்கியம் வேணும். அந்த முழு வாக்கியம் சப்ஜெக்டில் ஆரம்பித்து have been இல்லாட்டி has been ப்ளஸ் verb கூட ing, அவ்வளோதான். ஓகே, சப்ஜெக்ட் have been verb கூட ing, சப்ஜெக்ட் has been verb கூட ing. have been எங்கெங்கே வரும், IVU தே வந்தாங்கன்னா அங்கே have been வரும். he she it இல்லாட்டி ஏதாவது பேர் வந்துச்சுன்னா அங்கே has been வரும், அவ்வளோதான். இதுதான் இதோட ஃபார்மெட். புரிஞ்சுதுங்களா. சில சமயங்களில் சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் போட்டு குழப்பு வரும்ல, ஃபஸ்ட்டு ஒன்றை பிடிச்சிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா. அப்போ தான் அதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, இப்போதைக்கு இதை வச்சு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் சொல்லட்டுமா பாருங்கள். எவர் சின்ஸ் தி ஆக்சிடெண்ட், எவர் சின்ஸ் தி ஆக்சிடெண்ட், ஆக்சிடெண்ட்லேருந்து, அப்போது அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சுல அன்னிலிருந்து he has been driving carefully. சரி, இப்போ நீங்கள் இதில் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா he has been driving carefully, இதற்கு அர்த்தம் என்ன. இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ், ஏன்னா ING ஃபார்ம் வருது. அதுவும் இல்லாமல் has been அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்படின்னா கடந்த காலத்தில் ஆரம்பித்து இன்னுமே இப்போ வரைக்கும் இதையும் தாண்டி போகும் சரிங்களா. கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த செயலை அவன் செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். என்ன செயலை செய்து கொண்டு இருக்கிறான், ஓட்டி கொண்டு இருக்கிறான். எப்படி ஓட்டுறான், கேர்ஃபுல்லாக ஓட்டுறான்.
ஓகே, அந்த விபத்திலிருந்து, அதாவது விபத்து நடந்ததிலிருந்து, அதான் அன்றிலிருந்து, விபத்து நடந்ததிலிருந்து he has been driving carefully, அவன் மிகவும் கவனமாக வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறான், ஓட்டி கொண்டிருக்கிறான். இதுதான் அர்த்தம். புரிஞ்சுதா? சிம்பிளாக ஒரு நவுனை போட்டாச்சு, மீனிங் வந்துருச்சு. ஓகே, இல்லையா இன்னொன்று இருக்குது. அன்னியிலிருந்து அப்படின்னு அந்த வார்த்தை தனியாக மட்டும் நம்ம சொல்லுவோம்ல, அன்னியிலிருந்து நான் அவங்ககிட்ட பேசுகிறதே இல்லைங்க, அன்னியிலிருந்து அவங்ககிட்ட நான் பேசுகிறதே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த அன்னியிலிருந்து மட்டும்தான வார்த்தையை சொல்கிறோம். அப்போ அந்த எவர் சின்ஸை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த இப்போ பாருங்கள், இந்த ஆக்சிடென்ட் நான் தூக்குறேன், வேண்டாம். எவர் சின்ஸ் ஹீ ஹாஸ் பீன் டிரைவிங் கேர்ஃபுல்லி, அன்னியிலிருந்து அவன் வாகனத்தை மெதுவாக இயக்கி கொண்டு இருக்கிறான். மீனிங் வந்துருச்சு, அவ்வளோதான். எவர் சின்ஸை தனியாக கூட யூஸ் பண்ணலாம். எப்படி? எவர் சின்ஸ் கூட ஒரு நவுனு, இல்லாட்டி எவர் சின்ஸ் கூட ஒரு சென்டென்ஸு, மூணுத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், சென்டென்ஸை எழுதலாம். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போகலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த கமாலாம் போட்டிருக்கேன்ல, இந்த கமாக்கு அடுத்து இருக்கிற சென்டென்சஸ் எல்லாமே ஒரு ஃபுல் சென்டென்சஸில் இருக்குது. சரிங்களா? முழு வாக்கியம். அது எல்லாமே ஹேஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் அதில் தான் இருக்குது. சரிங்களா? அதை இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பிஃபோர் ஐ கம்ப்ளீட் த ஆன்சர்ஸ் யூ ட்ரை டு கம்ப்ளீட். ஆன்சர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். சண்டை போட்டதிலிருந்து அப்படின்னா எப்போயோ சண்டை போட்டிருக்காங்க, அன்னிலிருந்துன்னு அர்த்தம். சண்டை போட்ட நாள்லேருந்து. ஓகே, ஆனால் இங்கே ஒரு முழு வாக்கியம் வரல, சிம்பிளாக ஒரு வேர்டு தான் இருக்குது, சண்டை போட்டதிலிருந்து. இதை வேறு எப்படி சொல்லியிருக்கலாம், நாங்கள் சண்டை போட்டதிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னோம் அப்படின்னா ஒரு முழு வாக்கியம் அங்கே நமக்கு கிடைக்குது. எப்படின்னா வி ஃபைட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதை பாஸ்ட்டுக்கு போகும்போது வி ஃபாட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நவுனும் அங்கே வரல, சும்மா சண்டை அந்த இன்சிடெண்ட்டை மட்டும் சொல்லியிருக்கோம். எழுதலாம், கரெக்டாக மீனிங் வரும். எவர் சின்ஸை பொறுத்த வரைக்கும் எவர் சின்ஸ் தனித்து கூட இயங்கும். நான் சொன்னேன்ல, எவர் சின்ஸ் என்ன பண்ணும், தனித்து கூட இயங்கும். ஓகே, ஈவன் வித்தவுட் நவுன் ஆர் எல்ஸ் ஃபுல் சென்டென்ஸ் இட் வில் ஃபங்க்ஷன். எந்த ஒரு ஃபுல் சென்டென்ஸ் இல்லாமல் என்ன ஆகும், இட் வில் ஃபங்க்ஷன். ஓகே, ரைட். பாருங்கள், சண்டை போட்டதிலிருந்து ரூட் வேர்டு என்ன ஃபஸ்ட்டு, எவர் சின்ஸ், அதை போட்டுருவோம், ஏன்னா அந்த சம்பவத்திலிருந்து. ஓகே, எவர் சின்ஸ். ஓகே, எவர் சின்ஸ் எதிலிருந்து, சண்டையிலிருந்து, அவ்வளோதான். எவர் சின்ஸ் த ஃபைட், முடிஞ்சு போச்சுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், சண்டையிலிருந்து, அப்போது சண்டை போட்ட நாள்லேருந்துன்னு அர்த்தம். ஓகே, சண்டை போட்ட நாள்லேருந்து அவன் அதிகமாக பேசுவதில்லை. அப்போ இங்கே ஹேஸ் நாட் அப்படின்னு வரணும், ஏன்னா பேசுவதில்லை எதில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ஹேஸ் நாட் வந்தாலும் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துடணும். அதிகமாக பேசுகிறதில்ல எப்படி சொல்லலாம், டாக்கிங் அப்படின்னு சொல்லலாமா? எழுதுங்க வாங்க. ஹீக்கு அடுத்து ஹேஸ் தான் போடணும், ஹேவ் போடக்கூடாது. ஓகே, ஹீ நாட் பீன் டாக்கிங். ஓகே, அதிகமாக தானே, டாக்கிங் மச், அவ்வளோதான். பாருங்கள், he has not been talking much. Ever since the fight, he has not been talking much. Ever since the fight, he has not been talking much. அவன் அவர்களுடன் அதிகமாக பேசுவதில்லை. Ever since the fight, he has not been talking much with them. முடிஞ்சு போச்சு, ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்கள். பதவி உயர்வு ஆனதிலிருந்து அவள் நீண்ட நேரம் உழைத்து கொண்டிருக்கிறாள். ஓகே, பதவி உயர்வானதிலிருந்து. இப்போ பதவி உயர்வுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ப்ரொமோஷன். அது மட்டும் போதும், ஏன்னா பதவி உயர்வானதிலிருந்து அன்னிலிருந்து தான். என்னிலிருந்து, எவர் சின்ஸ் த ப்ரமோஷன், அவ்வளோதான். ஒரு நவுன் போட்டாச்சு. ஓகே, எவர் சின்ஸ் த ப்ரொமோஷன் ஆனதிலிருந்து அவள் நீண்ட நேரம் உழைத்து கொண்டிருக்கிறாள். அப்போது ஷீ வரணும். ஓகே, ஷீ வந்தால் என்ன தான் போடணும், ஹேஸ் தான் போடணும். ஓகே, பாருங்கள், ஷீ ஹேஸ் பீன் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. எப்போ, லாங்கர் ஹவர்ஸ். ஓகே, இல்லாட்டி ஃபார் அ லாங் டைம்னு சொல்லுவாங்க. ஷி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் அ லாங் டைம், அது கரெக்டு தான். ஆனால் அதை விட நுண்ணியம், அது என்ன நுணுக்கம் எதில் இருக்குன்னா இந்த லாங்கர் ஹவர்ஸில் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரைட், சரி பாருங்கள். எவர் சின்ஸ் த ப்ரமோஷன் ஷி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் லாங்கர் ஹவர்ஸ். ப்ரொமோஷன் ஆனதுலேருந்து அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்புறம் இன்றைக்கின்னா இன்னையோட முடியாது, நாளைக்கும் அவள் என்ன பண்ணுவா, வேலை செய்வா, ரொம்ப நேரம் வேலை செய்வா. அப்போ அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப நேரம் அவள் என்ன பண்ணுறா, வேலை செய்கிறா. எவர் சின்ஸ் த ப்ரொமோஷன் ஷி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் லாங்கர் ஹவர்ஸ்.
எவர் சின்ஸ் அ ப்ரொமோஷன் ஷி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் லாங்கர் ஹவர்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா இது மாதிரி ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். சரிங்களா? புலி வந்ததுலேருந்து ஒருவரும் வெளியே வரவில்லை. புலி வந்ததுலேருந்து ஒருத்தர் கூட வெளியில் வரல. இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொண்டிருக்கிறான்னு எழுதியிருக்க, இங்கே பேசுவதில்லைன்னு சும்மா எழுதியிருக்கேன். சரிங்களா? ஆனால் இந்த எவர் சின்ஸ்னு வரும்பொழுதே அந்த பக்கம் நாம் இந்த மாதிரி வெளியில் வரல, ஓகே, அந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வரக்கூடிய டோனில் சொன்னாலும் நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் வரலன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். புலி வந்ததுலேருந்து அப்போ என்ன அர்த்தம்? எவர் சின்ஸ் த டைகர், அவ்வளோதான். புலி வந்ததுலேருந்து இல்லாட்டி புலியை பார்த்ததுலேருந்து எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் அந்த சம்பவத்திலிருந்து எவர் சின்ஸ் த டைகர் ஒருவரும் வெளியே வரவில்லை. நோ ஒன் ஹேஸ் பீன் கம்மிங் அவுட், அவ்வளோதான். ஹேஸ் பீன் கம்மிங் அவுட். இங்கே பாருங்கள், ஏன் இங்கே நாட் வரலான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இதே நெகட்டிவில் இருக்குது. நோ ஒன்னா யாருமே இல்லை. ஓகே, அப்போ இங்கே நோ ஒன்னு போட்டுட்டு இங்கேயும் நாட்டு போட்டிங்கன்னா மீனிங் மாறிடும். சரிங்களா? ஒரு சென்டென்ஸில் ஒரு நெகட்டிவ் இருந்தால் போதும், அந்த நெகட்டிவ் இங்கே வந்துருச்சு. நோ ஒன் ஹேஸ் பீன் கம்மிங் அவுட் அப்படின்னா ஒருத்தர் வெளியில் வரலன்னு அர்த்தம். பாருங்கள், எவர் சின்ஸ் த டைகர் நோ ஒன் ஹேஸ் பீன் கம்மிங் அவுட். எவர் சின்ஸ் த டைகர், டைகர் வந்ததுலேருந்து, புலி வந்த அந்த நாள்லேருந்து ஒருத்தர் வெளியில் வரல. நோ படி ஹேஸ் பீன் கம்மிங் அவுட். நோ படி, நோ ஒன் ரெண்டுமே கரெக்டு தான். நோ படி ரொம்ப கேஷுவல், நோ ஒன் ரொம்ப ஃபார்மல், அவ்வளோதான் ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட். சரிங்களா? அடுத்து, சமைக்க கற்றுக்கொண்டதிலிருந்து அவன் புதிய உணவுகளை சமைத்து கொண்டிருக்கிறான். இது ரொம்ப சிம்பிள் தானே. சமைக்க கற்றுக்கொண்டதிலிருந்து, இங்கே தான் நம்ம ஒரு முழு சென்டென்ஸ் சொல்கிறோம். சமைக்க கற்றுக்கொண்டதிலிருந்து யார்? அவன் சமைக்க கற்றுக்கொண்டதிலிருந்து புதிய உணவுகளை சமைத்து கொண்டிருக்கிறான். எழுதிடலாம். ரைட். எவர் சின்ஸ் அவன் தானே சமைக்க கற்றுக்கொண்டான். அப்போ he learned to cook, அவ்வளோதான். ever since he learned to cook, learnedனு போடுங்க, டீ போட்டாலும் தப்பு இல்லை. LEARNT, learnedனு போடுங்க, தப்பு இல்லை. சரிங்களா? ever since he learned to cook, ever since he learned to cook, அவன் சமைக்க கற்றுக்கொண்டதிலிருந்து அவன் புதிய உணவுகளை சமைத்து கொண்டிருக்கிறான். ஓகே, he has been குக்கிங்னு சொல்லலாம், இல்லாட்டி ப்ரிப்பேரிங்னு கூட சொல்லலாம். கரெக்டு தான். he has been preparing புதிய உணவுகளை, நியூ டிஷ்ஷஸ். முடிஞ்சு போச்சுங்க. ever since he learned to cook, he has been preparing new dishes. he has been preparing new dishes. சொல்லி பார்க்கணும், சத்தமாக சொல்லி பார்க்கணும். அப்போ தான் ப்ரனன்சியேஷனில் வரும். வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ரனன்சியேஷனில் தப்பு வரும். சத்தமாக சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ever since he learned to cook, he has been preparing new dishes. அவ்வளோதாங்க. கற்றுக்கிட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுறான்? புதுசாக சமையல் செஞ்சிட்ருக்கான்னு அர்த்தம். புரிஞ்சது இல்லை? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போயே உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோ, இப்படி தான் யூஸ் ஆகுது போல் அப்படின்ட்டு. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ அடுத்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ். இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன தான் எவர் சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தனியாக போட்டு இயக்கி மீனிங்கை கொண்டு வந்தாலும் அதில் ஒரு நுட்பத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். என்னென்னா, இங்கே பாருங்களேன், அன்றிலிருந்து இவன் தான் எனது நண்பன், அன்றிலிருந்து இவன் தான் எனது நண்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வெறும் அன்றிலிருந்துன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எண்ணிலிருந்து இல்லாட்டி எந்த சம்பவத்திலிருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போது நீங்கள் அன்றிலிருந்துங்கிற வார்த்தையை தனியாக சொன்னாலும் பரவாயில்ல, அதற்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு ரிலேட்டடாக இருக்க ஒரு சம்பவத்தை பற்றி பேசிடுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், அன்றிலிருந்து இவன் தான் எனது நண்பன். இப்படி நான் சொல்கிறேன், நாங்கள் 2010 மீட் பண்ணோம், அன்னிலிருந்து இவன் என் நண்பன், அன்னிலிருந்து இவன் என் நண்பன், இப்படி சொன்னீங்கன்னா கரெக்ட். ஓகே, ஸோ முன்னாடி ஒரு சென்டென்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எவர் சின்ஸை போட்டு அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ரைட். அடுத்து இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் வர சென்டென்ஸில் யாருமே ஆக்ஷனை பண்ணலை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட நிலைமையை சொல்லுது, அவர் எப்படி இருக்கிறாரு, இப்போதைக்கு அவரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேங்களா? அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இது வரைக்கும் அவர் அந்த நிலைமையில் இருக்கிறார். ஓகே, ஹீ இஸ் அ டீச்சர்னு சொல்லுவோம், அவர் இப்பொழுது ஆசிரியராக இருக்கிறார். ஹீ ஹேஸ் பீன் அ டீச்சர் அப்படின்னா அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஆசிரியராக அவர் இருக்கிறார்னு அர்த்தம். அதான் ஹேஸ் பீனுக்கும் இஸ்ஸுக்கு இருக்கு டிஃப்ரெண்ட். ஹீ இஸ் அ டீச்சர்னா இப்போ அவர் ஆசிரியராக இருக்கிறார். ஹீ ஹேஸ் பீன் அ டீச்சர்னா எப்போவோ ஒரு காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஆசிரியராக இருந்து கொண்டு இருக்கிறார், அதுதான் அர்த்தம்.
சரிங்களா? அப்போது இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம ஹேஸ் பீன்னு போட்டு அவர் என்னவாக இருக்கிறார் இல்லாட்டி அவர் எப்படி இருக்கிறார்ங்கிற வார்த்தையை அடுத்து போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சரி வாங்க ஒவ்வொன்றா போயிடலாம். அன்றில் இருந்து அப்புறம் ஒரு கமா, அந்த எவர் சின்ஸ்ங்கிற வார்த்தையை போட்டு அப்படியே ஒரு கமா போட்டுக்க வேண்டியதான். எவர் சின்ஸ் இவன் தான் எனது நண்பன், அன்னிலிருந்து இவன் தான் என் நண்பனாக இருக்கிறான்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் பீன் ஓகே மை ஃப்ரெண்ட். ஓகே, அன்னிலிருந்து இவர் தான்ப்பா என்னோட நண்பராக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ என்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறான். ஹீ ஹேஸ் பீன் மை ஃப்ரெண்டுன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். வி மெட் இன் 2010. வி மெட் இன் 2010. நாங்கள் 2010 சந்தித்தோம். எவர் சின்ஸ் அன்றிலிருந்து ஹீ ஹேஸ் பீன் மை ஃப்ரெண்ட். இவர் என்னுடைய நண்பனாக இருக்கிறான். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஓகே, அன்னிலிருந்து அவர் ரொம்ப ஓய்வு இல்லாமல் இருக்கிறார், அதான் ஓய்வற்று இருக்கிறார், பிஸியாக இருக்கிறார். சரிங்களா? இவங்களை வந்து நம்ம லேடி எடுத்துக்கலாம். ஓகே, ஷீ. ரைட். அன்றிலிருந்து அப்படி எழுதுங்க பார்க்கலாம். எவர் சின்ஸ். ஓகே, எவர் சின்ஸ் அவள் ரொம்ப ஓய்வற்று இருக்கிறார். ஓகே, ஷீ ஹேஸ் பீன் வெரி பிஸி. அவ்வளோதான். பாருங்கள், ஷீ இஸ் பிஸினா இப்போ அவங்க பிஸியாக இருக்காங்க. ஷீ ஹேஸ் பீன் பிஸி அப்படின்னா ஏதோ சம்பவம் நடந்துச்சுல, அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் பிஸியாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், எவர் சின்ஸ் ஷீ ஹேஸ் பீன் வெரி பிஸி. எவர் சின்ஸ் ஷீ ஹேஸ் பீன் வெரி பிஸி. இப்படி மட்டும் சொன்னீங்கன்னா கரெக்டானு கேட்டால் கரெக்ட் கிடையாது. எப்படி சொல்லணும்? இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லணும். ஓகே, லாஸ்ட் வீக் ஷீ காட் அ நியூ ப்ராஜெக்ட். லாஸ்ட் வீக் ஷீ காட் அ நியூ ப்ராஜெக்ட். கடந்த வாரம் அவளுக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் கிடச்சிது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிஸியாக இருக்காங்க. ஓகே, எவர் சின்ஸ் ஷீ ஹேஸ் பீன் வெரி பிஸி. அப்போது அந்த லாஸ்ட் வீக் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சது இல்லை, அதை முன்னாடி போட்டுட்டு இதை பேசுகிறீங்கன்னா கரெக்ட். அடுத்து, அன்னிலிருந்து அவர்கள் அமைதியாக இருக்கின்றனர். எண்ணிலிருந்து அவங்க எல்லாமே கிராமத்து சைடு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் கிராமத்து சைடு போயிட்டாங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக இருக்காங்க. எழுதிடலாங்களா? பாருங்கள், எவர் சின்ஸ் தே ஹாவ் பீன் காம், இல்லாட்டி வெரி காம்னு கூட போட்டுக்கலாம். ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. பாருங்கள், எவர் சின்ஸ் தே ஹாவ் பீன் வெரி காம். எவர் சின்ஸ் தே ஹாவ் பீன் வெரி காம். அன்றிலிருந்து அவர்கள் அமைதியாக இருக்கின்றனர். என்றிலிருந்து தே மூவ்டு டு தி கண்ட்ரி சைட். தே மூவ்டு டு த கண்ட்ரி சைட். எவர் சின்ஸ் தே ஹாவ் பீன் ஸோ காம், இல்லாட்டி வெரி காம். ஓகே, அவர்கள் கிராம பக்கம் போனார்கள். கிராம பக்கம் குடிபெயர்ந்து போனார்கள். அன்னிலிருந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறார்கள். ஓகே, இல்லையா அந்த கிராமத்துக்கு போனாங்கல்ல, அந்த சென்டென்ஸை இந்த எவர் சின்ஸுக்கு பின்னாடி போட்டிங்கனாலும் மீனிங் வந்துடும். எவர் சின்ஸ் தே மூவ் டு த கண்ட்ரி சைடு. அவர்கள் கிராம பக்கம் போனதிலிருந்து. ஓகே, எவர் சின்ஸ் தே மூவ் டு த கண்ட்ரி சைடு தே ஹாவ் பீன் வெரி காம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து நீங்களே என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உங்களோட எண்டிலிருந்து. அப்போ தான் ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரைட். அந்த நோயிலிருந்து நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள், எழுதிடுவோம். அந்த நோயிலிருந்து அப்படின்னா எவர் சின்ஸ் ஓகே த டிசீஸ். எவர் சின்ஸ் த டிசீஸ் நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் வெரி டயர்டு. பாருங்க, எவர் சின்ஸ் த டிசீஸ் I have been very tired. Ever since the disease, I have been very tired. கரெக்ட். இன்னும் இதை வந்து நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்குது. எவர் சின்ஸ் த டிசீஸ், அந்த டிசீஸ் வந்ததுலேருந்து அன்னிலிருந்து ஐ ஹாவ் பீன் வெரி டயர்டு, நான் வந்து ரொம்ப களைப்பாக இருக்கிறேன். இப்போது இந்த டிசீஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறீங்கனாலும் சொல்லிக்கலாம். எவர் சின்ஸ் ஐ சஃபர்டு ஃப்ரம் ஜாண்டிஸ். எவர் சின்ஸ் ஐ சஃபர்டு ஃப்ரம் ஜாண்டிஸ். ஓகே, எவர் சின்ஸ் ஐ சா த டைகர். எவர் சின்ஸ் தே சா த டைகர். வேறு என்ன சொன்னோம்? சண்டை போட்டதுலேருந்து. எவர் சின்ஸ் தே ஃபாட். எவர் சின்ஸ் தே ஃபாட். அப்படின்ட்டு இந்த ஒரு சில வார்த்தை இருக்குல்ல, அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா சென்டென்ஸாக கூட மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, நல்லா புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்கள், எவர் சின்ஸ் த டிசீஸ் ஐ ஹாவ் பீன் வெரி டயர்டு. எவர் சின்ஸ் ஐ சஃபர்டு ஃப்ரம் ஜாண்டிஸ். ஐ சஃபர்டு ஃப்ரம் ஜாண்டிஸ். எனக்கு மஞ்சள் காமாலை வந்ததுலேருந்து ஐ ஹாவ் பீன் வெரி டயர்டு. அன்னிலேருந்து ரொம்ப களைப்பாக இருக்கேன், சோர்ந்து போயிடுறேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுது இல்லைங்க? இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு உங்களோட லாங்குவேஜை அட்வான்ஸ் லெவல் லாங்குவேஜ்க்கு என்ன பண்ணுங்கள், தள்ளிட்டு போங்க. புரியுதுங்களா?
இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கணும், உங்களோட அன்றாட வாழ்க்கையில் இருக்க டிக்ஷனையும் சென்டென்ஸ் பேட்டர்னையும் மாற்றி பழக வேண்டும். ஓகே, ரைட். ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். பாருங்கள், அவர் அந்த தொழிலை ஆரம்பித்ததிலிருந்து வேலைக்கு செல்வதில்லை. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்ன பண்ணுங்கன்னா 2 சென்டென்ஸுமே ஃபுல்லாக எழுதி அதுக்கு முன்னாடி எவர் சின்ஸ் போடுங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் என்னென்ன பேட்டர்னில் வரும்னு சொன்னேன். ஆனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பழகுங்க. அதான் ஒரு கிளியர் கட் ஐடியாவை கொண்டு போய் சேர்க்கும். இல்லாட்டி அந்த சென்டென்ஸை முன்னாடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எவர் சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதாவது அந்த கான்டெக்ஸ்ட் இருக்கணும், என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு இருக்குல்ல அது இருக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். ரைட். காமினி வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து அனைவரிடமும் ஆங்கிலத்தில் மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கிறாள். புது மொபைல் வாங்கினதுலேருந்து வீடியோ கேம்ஸ் மட்டுமே விளையாடி கொண்டிருக்கிறோம். யார்? நாங்கள் புது மொபைல் வாங்கினதுலேருந்து வீடியோ கேம்ஸ் மட்டுமே விளையாடி கொண்டு இருக்கிறோம். இதற்கான ஆன்சர்ஸை கமெண்ட்டில் போட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். தேங்க்யூ.